இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லாருக்குமே இந்த விஜய் அபிஷேக்கோட ஒரு ஸ்ட்ராங்கான வணக்கத்தை சொல்லிடுறேன். நம்ம எப்பவுமே ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கோம்ல. இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, இப்போ வந்து ஃப்ரெண்ட்லியா நம்ம யாராவது ஃப்ரெண்டுகிட்ட பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நீ எப்படிடா ஸ்கூலுக்கு வர, எப்படிடா காலேஜுக்கு வர, எப்படிடா ஆஃபீஸ்க்கு வர அப்படின்னு கேட்டா, ஃப்ளைட்ல வருவேன், இல்லை ஹெலிகாப்டர்ல வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபன்னா பேசுவோம். ஆனா ஃபன்னா பேசுறதையே இங்க ஒருத்தர் ரியலா பண்ணிட்டு இருக்காரு. யாரு அப்படின்னா, நடிகர் மற்றும் தாவேகா கட்சியோட தலைவரா இருக்கிற விஜய் அவர்கள் வந்து இனிமேல் பிரச்சாரம் வந்து ரோடு வழி கிடையாது, வானத்தில் வழி அப்படின்ற மாரி ஒரு ஹெலிகாப்டர் ரென்ட்டுக்கு எடுத்து அதுல தான் இவங்க பிரச்சாரம் பண்ண போறதா ஒரு தகவல் ஒண்ணு வெளிவந்திருக்கு. இந்த மாரி முன்னாடி யாருமே பண்ணது இல்லையா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஜெயலலிதா அவர்களுக்கு முன்னாடியே பண்ணியிருக்காங்க. அத அப்படியே இவரு பின்பற்றாரு அப்படின்ற மாதிரியும் ஒரு சில கருத்து கணிப்புல இருந்து பேசிட்டு இருக்காங்க. சரி, ஓகே. என்ன நடக்குது? எதுக்கு ஹெலிகாப்டரா வராரு? எப்பத்துல ஸ்டார்ட் பண்றாரு? அப்படின்றத தான் இந்த வீடியோல நான் ஃபுல்லா சொல்லப் போறேன். இத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நான் உங்க விஜய் அபிஷேக். இது நம்ம ஜெம் டிவி. ரெண்டாயிரத்தி 26 என்ன எலெக்ஷன். ஏன்னா அதுக்கான வேலைகள் எல்லாமே சூப்பரா நடந்துட்டு இருக்கு. பிரச்சாரமா இருக்கட்டும், திடீர்னு ரோடு போடுறதா இருக்கட்டும், திடீர்னு வந்து மக்களுக்காக பேசுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து அதிசயமா நடக்கிறதுக்கு காரணம் என்ன? எலெக்ஷன் வரப்போகுது அப்படின்றது தான். இப்போ வந்து நம்ம தமிழகத்துல பார்த்தோம் அப்படின்னா, டிஎம்கே, ஏடிஎம்கே இந்த 2 கட்சி தான் வந்து பெருங்கட்சி அப்படின்னு சொல்லலாம். ஏகப்பட்ட கட்சிகள் இருக்கு. ஆனா ஆட்சியை பிடிக்கிறது வந்து 2 கட்சி மட்டும் தான் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா வந்து நடுவுல வந்து இந்த வந்துட்டேன்டா மாப்ள அப்படின்ற மாதிரி தான் நடுவுல ஒருத்தர் வந்தாரு. யாரு அப்படின்னா டிவிகே. குறுக்கு இந்த கௌசிக் வந்தா வரட்டாமே டிர்ன்ற மாதிரி எல்லாருமே அடிச்சு கீழே தள்ளிட்டு அவர் மேல வந்துட்டாரு அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா இப்ப டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் எந்த அளவுக்கு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வோ இல்ல மக்கள் ஒரு தொண்டர்களோ அப்படின்னு சொல்லலாம் அப்படி இருக்காங்களோ அதே அளவுக்கு வந்து டிவிகேக்கும் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா டிவிகேக்கு தொண்டர்களை தவிர்த்து ரசிகர்கள்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க வந்து ரசிகர்கள் தான் அதிகமா இருக்காங்க, தொண்டர்கள் கொஞ்சம் கம்மி தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே வந்து ரசிகர்கள் தான் நினைக்கிறேன், தொண்டர்கள்னு யாரும் தரல. சரி, ஓகே, ரைட்டு, விட்டுருவோம். இப்போ வந்து டிவிகே வந்து ஆட்சியை பிடிக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சில கருத்து கணிப்பு எல்லாமே வந்துட்டு இருக்கு. ஆனா வந்து ஏடிஎம்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது வராது, சரி வராது, நம்ம வந்து எப்படியாச்சும் ஆட்சியை பிடிக்கணுமே அப்படின்ற ஒரு நோக்கத்துல இருக்காங்க. இப்போ வந்து டிவிகே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏடிஎம்கேயோட கூட்டணி போடுறதுக்கு வந்து சத்தியமா சான்ஸே கிடையாது. அங்கிள், ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு அவரை பேசியிருக்காரு. இது மூலியமா அவர் பேசுவாரா இல்ல வந்து கூட்டணி போடுவாரா அப்படின்றது வந்து சந்தேகம். ஆனா ஏடிஎம்கே வந்து கண்டிப்பா வந்து டிவிகேவை நம்ம சைடு இழுத்து போட்டுறணும், உள்ள தூக்கி போட்டுறணும் அப்படின்றாங்க. உள்ள தூக்கி போடுறதுன்னா உள்ள தூக்கி போடுறது இல்ல, கூட்டணிக்குள்ள தூக்கி போட்டுறணும் அப்படின்ற ஐடியால இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இதுக்காக வந்து கூட்டணி நிறைய வாட்டி பேசியிருக்காங்க. ஆனா விஜய் அவர்கள் வந்து தயங்குறாரு. எதுக்காக அப்படின்னா, இப்போ வந்து இப்பதான் முதல் முறையா வந்து அவர் எலெக்ஷன்ல நிக்க போறாரு. சர்க்கார் படத்துல நின்றுக்கலாம். ஆனா இப்போ வந்து ரியலா தான் நிக்கிறாரு. அப்படின்றப்போ வந்து நம்ம எடுத்தோடனே கூட்டணியில சேர்ந்தோம் அப்படின்னா நம்ம இமேஜ் என்ன ஆகுறது? டேமேஜ் ஆயிருமே. கண்டிப்பா சுயேட்சை தான் நிக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியால இருக்காரு. ஆனா இதுக்கு எல்லாமே பாஜக வந்து செக் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். செக்கா? என்ன செக்கு அப்படின்னா, செக் இல்ல, இன்கம் டாக்ஸ்ல குடுக்காத செக்குக்கு தான் இப்போ வந்து இந்த ஒரு செக் அப்படின்னே சொல்லலாம். என்ன அப்படின்னா, புலி படத்துல இவர் வாங்கின சம்பளத்தை வந்து மறைச்சிருக்காரு அப்படின்றது 2015ல போட்ட கேஸ் இன்னும் புஷ் ஆயிட்டு வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த கரூர்ல வந்து ஒரு 41 பேர் போட்டு தள்ளினாங்களே, அந்த 41 பேர் இறந்து போனாங்களே, அந்த விஷயம் கேஸா இருக்கட்டும், அதுவும் சிபிஐட்டு போயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா இன்கம் டாக்ஸ்னு போயிருக்குல்ல. இது எல்லாமே வந்து யார் கையில இருக்கு? என் கையில இல்ல, சென்ட்ரலோட கையில இருக்கு. அப்படி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து பாஜக நினைச்சா விஜய் அவர்கள் காப்பாத்தலாம். அதனால பாஜக வந்து நீ வந்து ஒண்ணு கூட்டணியில என் கூட சேரு, இல்லைன்னா தூக்கி நான் உள்ள போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி, இது உள்ள வந்து ஜெயிலுக்குள்ள, ஓகேவா? அப்படின்ற மாதிரி பாஜக வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றது ஒரு சில தகவல் எல்லாமே வந்திருக்கு. கண்டிப்பா வந்து ஜனவரிக்குள்ள நமக்கு தெரிஞ்சிடும் டிவிகே ஏடிஎம்கேயோட சேருதா இல்லையா அப்படின்றது. ஏன்னா இப்ப கரூர் விஷயம் நடந்ததுக்கு அப்புறமும் விஜய் அவர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 23% வந்து ஓட்டு வந்து அதிகமாவே இருக்கு அப்படின்னு ஒரு கருத்து கணிப்புல வந்து வெளியே வந்திருக்கு. அதாவது சென்சார் எடுப்பாங்கல்ல, அது வந்து 23% வந்து தாவேக்காக்கு ஓட்டு விழும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. அப்படின்றப்போ இவங்க வந்து ஏடிஎம்கேயோட சேர்ந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு மாபெரும் வெற்றி கிடைக்கும் அப்படின்றதா உண்மையான நிச்சயம். அது மட்டும் இல்ல, முதலமைச்சரா எடப்பாடி அவர்கள் இருக்க போறாரு, துணை முதலமைச்சரா நம்ம விஜய் அவர்கள் இருக்க போறாங்க. துணை முதலமைச்சர்னா படமும் நடிக்கலாம். ஒரு ஒரு கல்லுல 2 மாங்கான்றாங்கல்ல, அந்த மாதிரி இது வந்து ஒரு கல்லுல 2 மாங்கான்ற மாதிரி இவர் வந்து துணை முதலமைச்சராகவும் இருக்கலாம், பணமும் நடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வந்துச்சு. சரி, ஓகே, நீ எவ்வளவோ பேசுறீங்க, ஹெலிகாப்டர் என்ன கதை அப்படின்னா, வரேன் இங்கதான் வரேன். கரூர்ல வந்து நடந்த விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். 41 பேர் இறந்த விஷயம். அதுக்கப்புறம் வந்து விஜய் வந்து கொஞ்சம் நல்லாவே தலைமறைவா இருக்காரு. எங்கன்னா வீட்டுக்குள்ளேயே இருக்காரு. ஏதோ இது வரைக்கும் வெளியே வரதில்ல. ஏன்னா நிறைய மீம் டெம்ப்ளேட் எல்லாமே போட்டுருக்காங்க. ஏன்னா அந்த பிகில் படத்துல வந்து இந்த வாசல்ல உட்காந்துட்டு அடிப்பார்ல,
அந்த உள்ள ஒரு பொண்ணு ஒன்று உட்காந்துருக்கும், அந்த மூஞ்சில் ஆசிட் அடிச்சு வெளியே வா அப்படின்ற மாதிரி இவரை வச்சு இவரே ஓட்டுறாங்க. பக்கத்து ஊர்ல அடிக்கிறாங்க, எதிர் வீட்டுல அடிக்கிறாங்க, பார்த்தா இவர் டெம்ப்ளேட் வச்சு இவரே அடிச்சிட்டு இருக்காங்க. எங்க வீட்லயே அடிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி இவரே வாசல்ல வந்து அவர் உட்காந்து பண்ற மாதிரி கிராப் பண்ணி எடிட் பண்ணி கலாச்சிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்தமா எல்லா கட்சியுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஏன் இன்னும் வந்து தலைவர் உள்ளே இருக்காரு, வெளியே வந்து பேச வேண்டியது, பிரஸ்ஸை பார்த்து பேச வேண்டியது, என்ன அவருக்கு பயம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கு வந்து ஒரு சில பேர்லாம் முட்டு கொடுத்துருக்காங்க. எங்க ஆளு வந்து யோசிச்சுட்டு இருக்காரு, வெயிட் பண்ணுங்க, யோசிச்சு நாங்க எலெக்ஷனுக்குள்ள வந்து அதுக்கான பதிலை சொல்லிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு முரட்டை மட்டும் கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஹெலிகாப்டர் கதை என்ன அப்படின்னா, இப்போ வந்து எப்பவுமே தாவேகா தலைவர் விஜய் அவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா எங்கெங்க அவர் வந்து இது வச்சிருக்காரோ, அதாவது மக்களை பார்த்து பேச போறாரோ, அதுக்கு எல்லாமே அவர் வந்து பிரைவேட்டா ஃப்ளைட் வச்சிருக்காரு. நம்மளா பைக்கு கார் வச்சிருப்போம், அவர் வந்து ஃப்ளைட்டே வச்சிருக்காரு. அவரோட பிரைவேட் ஃப்ளைட்ல அப்படியே ஏரியா உட்காந்து ஜம்முன்னு வந்து அந்த லொகேஷன்ல இறங்குவாரு. அங்கிருந்து வந்து அவரோட ஒரு பஸ் ஒன்று இருக்குமே, பெரிய பஸ், டூரிஸ்ட் பஸ், அந்த பஸ்ஸில் வந்து மக்களை பார்த்து எல்லாம் கை காட்டிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பார் இல்லையா. இப்போ வந்து என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பஸ்ஸில் வரப்பையும் வந்து ஒரு சிலர் வந்து பஸ் டயருக்குள்ள விழுவுறாங்க, வந்து பார்க்கறன்னு சொல்லிட்டு தொங்குறாங்க, அப்புறம் வந்து கேமரா போட்டு உடைக்கிறாங்க, பஸ்ஸில் உள்ள கேமராவை எல்லாமே பண்ணுறாங்கன்றதுனால தாவேகா தலைவர் விஜய் வந்து ஒரு முடிவு பண்ணிட்டார். ஏன்னா முன்னாடி நம்ம ஒரு விஷயம் பேசியிருப்போம், என்ன அப்படின்னா இவர் வந்து ரோட்டில் வந்து ஒரே பிரச்சனையா இருக்கே, இவரோட ஒரு வானத்தொழியை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்றது யோசிச்சதையே அவரை கரெக்டாக பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். என்ன அப்படின்னா, பெங்களூரில் வந்து ஒரு ஹெலிகாப்டரோட ஒரு நிறுவனத்தை வந்து பேசியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, ஒரு 4 ஹெலிகாப்டர் வந்து எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் பேசியிருக்காங்க. இவர் வந்து பிரைவேட் ஃப்ளைட்டில் அங்கேருந்து வந்து ஏர்போர்ட்டில் இறங்கி அங்கேருந்து ஹெலிகாப்டர் எடுத்துக்கிட்டு அப்படி பட்டு 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 வந்து அங்கே ஒரு லேண்டிங்கை போட்டு அப்படியே மக்களை பார்த்து பேசுறதா ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு மாதிரி சேஃப்டி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரோட்டில் வந்தால் தானே ஆக்சிடென்ட் நடக்குது, ரோட்டில் நடந்தால் தானே செத்து போகிறாங்க, இதே வந்து இது மேலே ஹெலிகாப்டரில் வந்தோம் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லையா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனால் என்னன்னா, அணில்கள் வந்து மரத்துக்கு கண்டிப்பா தாவக்கூடியவை இல்லையா. ஏன்னா சப்புன்னு அப்படியே பறந்து போயிடும். இதுவே வந்து ஒரு தென்னை மரம் மேல நின்று தலைவர் விஜய் வராரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த அயன் படத்துல வந்து சூர்யா அப்படியே பிடிப்பாருல அப்படியே ஹெலிகாப்டரை, அந்த மாதிரி இவங்க பறந்து பிடிச்சிட்டாங்க அப்படின்னு என்ன நடக்கும், கொஞ்சம் சந்தேகம் தான். அவங்க பண்ணாலும் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அணில்கள் வந்து ரொம்பவே வந்து மோஸ்ட்லி டேஞ்சரஸ் ஆனது. ஏன்னா வந்து டிரான்ஸ்ஃபார்மர் மேலாம் ஏறி டிரான்ஸ்ஃபார்மரை சேதப்படுத்திருக்காங்க. அப்படின்றப்போ ஹெலிகாப்டர்ல எம்மாத்திரம் மரத்துக்கு மரம் தாவிக்கிட்டே இருப்பான்டா அப்படின்ற மாதிரி தாவிட்டு வந்து ஹெலிகாப்டர் பிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ தலைவர் விஜய் அவர்கள் வந்து உங்களுக்கு எதிரிகள் வேற எங்கும் இல்லை, உங்க கூட்டத்துக்குள்ளேயே தான் இருக்கிறானுங்க. அவனுங்க இருக்கிற வரைக்கும் உங்க மேல வளரவே விட மாட்டானுங்களாட்டிருக்கு. அந்த மாதிரி தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த 41 டெத்துக்கு வந்து இன்னும் விஜய் எந்த ஒரு முடிவும் சொல்லலை. அதான் இறந்தவங்க எல்லாருக்குமே பணம் கொடுக்கறதா, அதாவது 20 லட்ச ரூபா கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. பாதி பேர் அக்கௌண்ட்ல போட்டாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. ஆனா எது எந்த அளவுக்கு உண்மை, எந்த அளவுக்கு பொய் அப்படின்றது இன்னும் நமக்கு சரியாக தெரியவில்லை. அது மட்டும் இல்லாம சட்டசபையில வந்து பார்த்தோம் அப்படின்னா, தாவேகா தலைவர் விஜய் வந்து லேட்டா வந்ததா இதுக்கான ஒரு மெயின் ரீசன் அப்படின்றத வந்து திமுக சார்பா எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இனிமேல் வந்து நான் லேட்டா வர மாட்டேன் அப்படின்றதுல அவர் வந்து கன்ஃபார்மா இருக்காரு அப்படின்றதும் அதுக்காக தான் இந்த ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஏன்னா ரோட்ல வந்தால் லேட் ஆகும், ஃப்ளைட்ல வந்தால் வானத்துலன்னா இதாக வரப்போகுது, அங்கே சில பறவைகள் எல்லாமே வரும், ஃபீனிக்ஸ் பறவைகள் எல்லாமே வரும், அதையெல்லாம் தாண்டி தலைவர் விஜய் வந்து சீக்கிரமா வந்து மக்களை பார்த்துருவாரு அப்படின்றத நம்புவோம். இதுக்கப்புறம் உயிர் சேதம் வருமா வராதா அப்படின்றது நமக்கு ஷுவரா தெரியல. சரி, ஓகே, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஹெலிகாப்டர்ல வந்து சேஃப்டியா இல்ல வந்து அதுக்கப்புறம் உயிர் சேதம் நடக்காதா அப்படின்றத நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அது மட்டும் இல்ல, ஒரு முக்கியமான விஷயம், ஒரு பெரிய ஒரு விளாகரு ஸ்பீடு நீங்க எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட போய் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா தலைவர் விஜய்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவுக்கு சீஃப் மினிஸ்டர் இருக்காங்களா இல்லையாதுன்ற விஷயம் எனக்கு தெரியாது. ஸோ அப்படி உண்மையில இருந்தாங்க அப்படின்னா சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா யாருன்றதை வந்து மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம ஜெம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதோட இந்த கண்டனம் முடிச்சுட்டு டேக் கேர், பை பை, டாடா, சி சொல்லிடுறேன். சைனிங் ஆஃப் விஜய் அபிஷேக்.